ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான சைனீஸ் குசைன் ரெசிபி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே எக் நூடுல்ஸ், எக் பாஸ்தா இந்த மாதிரியான சைனீஸ் ரெசிபீஸ் இருக்குது, அதுவும் போய் பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்காக 200 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கனை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சோய் சாஸ் இந்த இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சிக்கனுக்கு லைட்டாக, அதாவது அந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 10 ட்ராப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சீடு ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே அமைதியாக விட்டுருங்க. நல்லா மேரினேட் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த குக் பண்ணி சாப்பிடும் பொழுது. அரை மணி நேரத்தில் நீங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நூடுல்ஸும் முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்த பின்னாடி இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெள்ளை பூண்டுக்கு அதுக்கேற்ற அளவு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அடுத்து 2 பச்சை மிளகாய், அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்பொழுதும் அது லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டா போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் அதில் சேர்த்துடலாம். சிக்கன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகக்கூடிய ஒரு மீட், அதனால் நம்ம அந்த ஃப்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் நல்லா வெந்துடும். மட்டன், அடுத்து பீஃப் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஃபிஷ்ஷு, சிக்கன் இந்த மாதிரி ஒயிட் மீட்லாம் வேகமாக குக் ஆகிரும். சிக்கன் சேர்த்த பின்னாடி நல்லா அந்த ஃப்ரை பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் அளவு கேரட், ஒரு பெல் பெப்பர், அதாவது குடமிளகாய், அதில் பாதி குடமிளகாய் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படி கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாகவும் நீளமாகவும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக வெந்துடும். சிக்கனும் நல்லா குக் ஆகியிருக்கு, கலரும் மாறி இருக்குது. காய்கறியும் நம்ம வதக்க நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோய் சாஸ், 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சாஸ் எல்லாத்தையும் அந்த சிக்கன் அந்த காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம இன்னும் ஆட் பண்ணலை, அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் நல்லா வெந்த பின்னாடி நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் செக்ஷனில் kelani, harichandra அந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்குது. அந்த நூடுல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நூடுல்ஸை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை அதில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டேன். 2 நிமிஷத்தில் அந்த நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. அதாவது அதை எடுத்து கையில் அந்த நெகத்தால் கட் பண்ணிங்கன்னா 2ஆக உடையும். அந்த டைமில் நீங்கள் தண்ணியிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் கொட்டிடணும்.
அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மெத்தட் இது. நூடுல்ஸ் வெந்த பின்னாடி வேக வச்ச அந்த நூடுல்ஸை நம்ம அந்த சிக்கன் அந்த காய்கறி எல்லாம் வெந்த பின்னாடி அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பின்னாடி ஒரு ஸ்பூன், இன்னொரு கையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த உட்டன் ஸ்பூன், அதை ரெண்டும் வச்சு எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா சாஸ் எல்லாம் அந்த நூடுல்ஸ்லேயும் நல்லா கோட் ஆகிரும். அடுத்து மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.